ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம். முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுது பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது 3யும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறமா இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு வந்து உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டு கருவேப்பிலைலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கூடவே வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கின அப்புறமா நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அதையும் வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை வேக விட்டுடலாம். முருங்கைக்காலாம் நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அதை பால் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.